குற்றங்களை செய்யறவங்களை பார்த்து சட்டம் கை கட்டி வேடிக்கை பார்க்காது. அது யாரா இருந்தாலும் ஆக்ஷன் எடுத்து அலற விட்டுடும். கர்நாடகா கேரளாவுக்கு இணையா வன வளங்களை கொண்ட மாநிலம். இங்க ஆன்மீக வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மடங்கள் அதிக எண்ணிக்கையில இருக்குது. இப்படி ஒரு மடம் தும்கூரு மாவட்டத்துல ஹங்கரனஹள்ளி கிராமத்துல இருக்குது. இங்க இருக்கிற வித்யா சௌடேஸ்வரி அம்மன் கோயில் ரொம்ப பிரசித்தம். கால்நடை செல்வங்களை காக்குற அம்மனா வித்யா சௌடேஸ்வரி அம்மனை கொண்டாடுறாங்க பக்தர்கள். இந்த கோயிலுக்கு சொந்தமா அதே கிராமத்துல ஒரு மடம் இருக்குது. மடத்தோட கட்டுப்பாட்டுல ஸ்கூல் உட்பட கல்வி நிறுவனங்களும் இருக்கு. கொண்டாடப்படுற இந்த மடத்துல ஊர் ஜனங்களும் பக்தர்களும் ஷாக் ஆகிற மாதிரி அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது. வித்யா சௌடேஸ்வரி அம்மன் கோயில் மடத்தோட மடாதிபதியான பால மஞ்சுநாத சுவாமியையும் அவரோட உதவியாளர் அபிலாஷையும் அன்னைக்கு நைட்டு அன்டைம்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த விஷயம் மறுநாள் காலையில தான் ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சது. கர்நாடகாவில் மடாதிபதிகள் மிகுந்த செல்வாக்கோட இருக்காங்க. இப்படி இருக்கும்போது மடாதிபதி பால மஞ்சுநாத சுவாமி கைதானது பரபரப்பாக்கிடுச்சு. என்ன நடந்ததுன்னு போலீஸ் கிட்ட விசாரிச்சோம். மடாதிபதி பால மஞ்சுநாத சுவாமியோட உடம்புல ஏதோ தோல் நோய் ஏற்பட்டதாம். இத பத்தி தன்னுடைய முன்னாள் உதவியாளர் அபிஷேக் கிட்ட யோசனை கேட்டிருக்காரு. ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு லேடி டாக்டரை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு அபிஷேக். உடம்புல எல்லா பாகங்கள்லயுமே தோல் நோய் பரவி இருக்கிறதால இளம் பெண்ணான டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மடாதிபதிக்கு தயக்கம். ஆனா அந்த டாக்டர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர். அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தா சீக்கிரம் குணமாகிடும்னு சொல்லி ஒப்புக்கு வச்சிருக்கிறாரு அபிஷேக். இதனால தன்னுடைய உடம்புல தோல் நோய் பாதிப்புகளை போட்டோ பிடிச்சு அந்த லேடி டாக்டரோட வாட்ஸ்அப்க்கு அனுப்பி இருக்கிறாரு. வீடியோ கால் மூலமா மருத்துவ ஆலோசனை கொடுத்திருக்கிறாங்க லேடி டாக்டர். அந்த வீடியோ காலை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் இப்படி போய்கிட்டு இருந்த போது அந்த லேடி டாக்டரும் அபிஷேக்கும் மடாதிபதி பால மஞ்சுநாத சுவாமிய மிரட்டியிருக்காங்க. அவர் அனுப்பின போட்டோக்களையும் ரெக்கார்ட் பண்ண வீடியோ காலையும் காட்டி பணம் கேட்டு மிரட்டியிருக்காங்க. இல்லனா இதையெல்லாம் சோசியல் மீடியால வெளியிட்டுருவோம்னு சொல்லியிருக்காங்க. இதை எதிர்பார்க்காத மடாதிபதி சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. மடாதிபதியோட கம்ப்ளைண்ட்ங்கிறதுனால ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து விசாரணை நடந்துச்சு. அபிஷேக், இளம் லேடி டாக்டர் உட்பட 5 பேர் மேல கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அபிஷேக்கை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சாங்க. மடாதிபதி கிட்ட பணம் கேட்டு மிரட்டின அபிஷேக் அரெஸ்ட் ஓகே. கம்ப்ளைண்ட் கொடுத்த மடாதிபதியை ஏன் அரெஸ்ட் பண்ணணும்? அங்கதான் ட்விஸ்ட். பணம் கேட்டு மிரட்டினதா அரெஸ்டான அபிஷேக் கிட்ட விசாரிச்ச போது அவர் சொன்ன விஷயங்கள்லாம் பகீர் ரகங்களா இருந்திருக்குது. மடம் நடத்துற ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற மாணவிக்கு மடாதிபதி பால மஞ்சுநாத சுவாமி தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை இழைக்கிறதா சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே மடத்துல உதவியாளரா வேலை பார்த்த போது தானும் அதுக்கு உடந்தையா இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறாரு அபிஷேக். இந்த விஷயத்த ஹூலியூர் துர்கா போலீஸ்க்கு கன்வே பண்ணாங்க சைபர் கிரைம் போலீஸ். உடனடியா மடத்துக்கு போய் விசாரிச்சாங்க போலீஸ் டீம். சில டாக்குமெண்ட்களை சீஸ் பண்ணாங்க. என்கொயரியில மாணவி அபியூஸ் பண்ணப்பட்டது உறுதியாச்சு. பாதிக்கப்பட்ட மாணவி கிட்ட விசாரிச்சு முறையா வாக்குமூலமும் கம்ப்ளைண்ட்டும் வாங்கினாங்க. மடாதிபதி பால மஞ்சுநாத சுவாமியையும் அவருக்கு உடந்தையா இருந்த தற்போதைய உதவியாளர் அபிஷேக்கையும் போக்சோ சட்டத்தின் கீழே கைது செஞ்சாங்க. செல்வாக்குமிக்க மடாதிபதிய பகல்ல அரெஸ்ட் பண்ணா பிரச்சனை ஆகிடும்னு நைட் நேரத்துல அரெஸ்ட் பண்ணாங்க.
2 பேரையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி நீதிமன்ற காவல்ல வச்சிருக்காங்க. மடாதிபதி மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை திருப்பி வாங்க சொல்லி மாணவியோட பேரண்ட்ஸை மிரட்டினதா மடாதிபதியோட பக்தரான மனோஜ்குமார்னு ஒருத்தரையும் கைது பண்ணிருக்காங்க போலீஸ்.